இன்றைக்கி நம்ம சாக்லேட் செய்ய போகிறோம். வீட்டிலே எப்படி ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரும்போது அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இந்த சாக்லேட்ஸுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு முதல்ல நார்மல் பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழம் 20 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கெலாம் நம்ம இந்த சாக்லேட் மாதிரி இதை செஞ்சு தரும்போது பேரிச்சம்பழம்னா அவங்க சாப்பிட்டா மாதிரி இருக்கும், பேரிச்சம்பழம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், சாக்லேட்டு மூலிமா நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது சுடுதண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு இந்த பேரிச்சம்பழத்தில் ஊற்றிக்கணும். இது வந்து நல்லா ஒரு கலண்டி வச்சு நல்லா தண்ணி நல்லா முக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த பேரிச்சம்பழம் இருந்தால் போதும். இப்போ நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது ஊறணும். ஊறினோடனே இதில் இருக்க கொட்டையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு கொட்டையெல்லாம். இப்போ நான் இதில் இருக்க தண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கும் நீங்கள் தண்ணியும் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொழு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி வந்து நான் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் 2-3 அப்புறம் திராட்சையும் எடுத்துருக்கேன். முந்திரியை மட்டும் நம்ம நல்லா வறுத்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 10 ஸ்பூன் நெய் இதுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கலரி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டு இந்த முந்திரியை போட்டு லேசாக நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக பொன்னிறமானவொன்னே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழம் விழுதியும் நம்ம போட்டுடணும். இப்போ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியும் நல்லா கழுவி அதில் இருக்க தண்ணியும் நீங்கள் நல்லா ஊற்றிட்டு இது கரண்டி வச்சு நல்லா நம்ம கலரிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு சுருண்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து இந்த முந்திரியும் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கணும். நம்ம பாருங்கள் வர்றதுக்கப்புறம் நம்ம நெய் தொட்டுட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ரூபா டைரி மில்க்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அது ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம டைரி மில்க்கை போட்டுவிட்டு அந்த சுடுதண்ணி மேலே வச்சோம் அப்படின்னா ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கணும் கையில். பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் அந்த டைரி மில்க்கு. இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. பாருங்க, எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வைங்க. வச்சோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட் வந்து தயாராக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சாக்லேட் ரெடி.